தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இந்த மார்ச் 3ஆம் தேதி நடக்கின்ற இது வாக்கியப்படி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு கோயிலிலும் கொச்சனூர் தேனி அருகில் இருக்கிற கோயிலிலும் இந்த முறையில் சனீஸ்வரருக்கு உண்டான பார்க்குறோம். ஏன் சனி பயிற்சி பார்க்கணும்? காலபுருஷ தத்துவத்தில் பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் எடுத்துக்கொள்ளுது. சனி ஒருத்தனை வாழவும் வைக்கிறது, வீழவும் வைக்கிறது. அப்போ நேர்மையாக இருக்கிற அனைத்தும் வாழ வைக்கிறது. சனி பயிற்சினாலே உலகில் பல மாறுதல் ஏற்படுதுங்க. கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு வரும் காலகட்டத்தில் பல உலகில் மாறுதல்கள். சார், நிறைய பேத்துக்கு வேலை இருக்கா இல்லையா, குழந்தை பிறக்குமா இல்லையா, அதை விட திருமண காலகட்டம் எப்பொழுது வரும், சொத்து சுகம் சேர்ப்பனா இல்லையா, ஏங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், நான் எப்போங்க வாழ்க்கையில் வாழ்வேன், இந்த மாதிரி கேள்விக்கு விடையாக இந்த சனிப்பயிற்சி அமைய போகுது. இந்த சனிப்பயிற்சி வருகிற காலகட்டத்திலே 2 கிரகணங்கள் வருகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அதை தாண்டி குரு வக்ர நிவர்த்தி. ஆக மொத்தம் இந்த காலகட்டம் மிகுந்த இதாக இருக்குது. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் முதலீடு பண்ணிட்டு மேன்மை வராமல் தத்தளித்துட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நிச்சயமாக பார்க்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜாதகம் ஒவ்வொரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக மிகப்பெரிய மாறுதல் கொடுக்க போதுங்க. ஆக தெளிவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் பார்க்க போகிறோம். முதல்ல நிறைவாக பாருங்கள். மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு சனிப்பயிற்சி செய்யும் யோக விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு 7.5 சனி இருக்கா இல்லையா, பல கேள்விகள் வரும். ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பார்ப்பாங்க. சனினாலே நல்லது என்னென்னா கமிட்மெண்ட்டுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்க அருள் புரிகிறார்னு அர்த்தம். சனி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வருகிறார். அப்போ சார், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, 12லேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குற வெளிநாட்டு வருமானங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குற காலகட்டமாக இருக்குது. நிறைய பேர் நோய் நொடியில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். சார், எப்போ தான் நோய் நொடி தீரும், வேலை கிடைக்குமா, இதை மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது உனக்கு வேலை உண்டு, நீ செய்தாகணும், நீ கண்டிப்பாக புதுசாக கற்றுக்க போகிற அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறார். அப்போ கற்றுக்கொள்ள சனி பகவான் அருள் கொடுக்கிறார். சனி பகவான் 12 உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இறைவன் அருள் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டத்திலே நிறைய பேர்த்துக்கு சனி பகவான் இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் திருமணம் இருக்கா இல்லையா, 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் கட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட முறைகேடுகளோ திருமணம் சம்பந்த பேச்சுவார்த்தைகளோ பல குழப்பங்கள் இறந்திருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பார்க்க திருமண காலம் நிச்சயமாக இருக்கும். அப்போ பரிகாரமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய செருப்புகள் எல்லாம் தூக்கி போடுங்க, பழைய துணிமணிகள் தூக்கி போட்டு கோயில் பரிகாரமாக உங்கள் ராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்குங்க, எந்திர சனீஸ்வரர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற எந்திர சனீஸ்வரை ஒரு முறை வழிபட்டு பாருங்கள். உங்கள் ராசி இன்னும் வழிவடைந்தே தீரும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் லாப சனியாக இருக்கார். லாபத்தை கொடுக்க தயாராகிவிட்டார்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் 3ஆம் தேதி வந்த சனி பகவான் என்ன ஃபஸ்ட்டு செய்கிறார்னா, முதல் நல்ல விஷயம், உங்களுக்கு நான் என்ற அகந்தையிலிருந்து விடுபட்டு நாம் என்ற உணர்வை கொடுப்பார். இப்போ குடும்ப ரீதியாக ஒரு இணைவை ஏற்படுத்திய காலகட்டம். இந்த நேரத்தில் தான் நிறைய பேத்துக்கு திருமண பாக்கியம் கிடைக்கின்றன. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இருக்கா இல்லையா சார், பூர்வீக சொத்து அமையலாமா வேண்டாமா, ஆணோ பெண்ணோ இருவருக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உங்களுக்கு நகையாகவோ இல்லை சொத்தாகவோ பணமாகவோ கொடுக்கின்ற வழிவகை பண்ணுகிறார். சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை, 5இல் சனி பார்க்கும்போது தாமதம் சொல்லுவாங்க, ஆனால் தடை இல்லை. தடை வேறு, தாமதம் வேறு. எங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குழந்தை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற அம்சத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்குற காலகட்டமாக வந்தாச்சு. அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட மருத்துவம், இப்போ சனி 5 சம்மந்தப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அர்த்தம். அப்போ ஒரு மருத்துவ முறை இன்னொரு மருத்துவ முறை வெவ்வேறு இதில் மாற்றி பண்ணால் நிச்சயமாக குழந்தை பிறப்பு உண்டு. இந்த நேரத்தில் இறைவன் அருள் கிட்டுங்க. 5இல் சனி பகவான் வரும்போது கோயில் குளத்துக்கு சம்மந்தப்பட்டதில் ஒரு இன்வால்மெண்ட் வருது. அதை வழிபாடு முறையில் பண்ணும்பொழுது நிச்சயமாக மேலோங்கும். இந்த நேரத்தில் சார், இடம் வாங்குகிறேன், வீடு வாங்குறேன், சொத்து வாங்குறேன்னு இருப்பீங்க. ஒன்று கவனித்து பண்ணணும், டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஏன்னா 4ல் கேது பகவான் இருக்கிற காலகட்டத்தில் 1க்கு 2 முறை டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இந்த ரிஷபராசிக்கு சனீஸ்வரர் எல்லாருமே திருநள்ளாறு கொச்சனூர் நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன அம்சம் வந்திருக்குன்னா, உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சுவாமிமலைக்கு பின்னாடி இருக்கிற சனீஸ்வர சன்னதி, இந்த சன்னதிக்கு போய் வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்கள் ராசிக்கு அற்புதமாக இருக்கும். வளர்ச்சி கொடுக்க சனீஸ்வரன் உங்களுக்கு காத்திருக்காருன்னே சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இடம் மாற்றம் செய்கிறார். முதல்ல இந்த மிதுன ராசிக்காரங்க படாத கஷ்டம் இல்லை, படாத தொந்தரவு பலவும் அனுபவிச்சிட்டாங்க. வியாதியின் பிடியில் மாட்டிக்கிட்டாங்க, வேலை இருக்கா இல்லையா, இது மாதிரி பல கஷ்டப்பட்டாங்க. இனி சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாங்க. முதல்ல 10ல் சனி வந்தால் கர்மஸ்தானம் வலுது. கர்மம் இழுத்து விட்டால் கர்மம் செய்ய குழந்தை உண்டு. அப்போ முதல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை. அப்போ உங்கள் ராசிக்கு 10ல் இருக்கிற சனி 7ஆம் வீட்டை 10ஆம் அதிபதியாக பார்ப்பார். அப்போ என்னென்னா
திருமண காலகட்டத்துக்கு நிறைவு பண்ணுறது. நிறைய பேர் திருமணம் இருக்கா இல்லையா சார், தட்டி போச்சு சார், வர்ற மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் சம்பவிக்க வருகிற காலகட்டம். அப்போ வேலை வாய்ப்புக்கு ஒரு கமிட்மெண்ட் இப்போ தான் அக்செப்ட் பண்ணுவீங்க. சார் வேலையில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் பண்ணிக்கலாமா, வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்டது இருக்குது, நிச்சயமாக வேலையில் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் வேலை உண்டு. இந்த நேரத்தில் நிச்சயமாக பார்க்கலாம். சார் இடம் வீடு சொத்து வண்டி வாகனங்கள் விருப்பங்கள் வரலாம், ஆனால் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டியது செகண்ட் ஹேண்ட் வீடாக பழைய வண்டி வாகனமா, ஏன்னா சனி 4ஆம் வீட்டுக்கு தொடர்பு வருது. இந்த நேரத்தில் இதை அப்படி யோசித்து தான் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை. எடுத்தோம் கவுத்தோன்னு புது வீடுகள் இப்படி வாங்கக்கூடாத கால சூழ்நிலை. இதில் தந்தையின் உடல்நிலையும் தாயின் உடல்நிலையும் சீராக பார்க்க வேண்டிய காலகட்டங்க, தவற விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் எப்போவுமே ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். இந்த ராசிக்கு வலுவாக 12ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்கும்போது வெளிநாடு வெளியூர் வருமானங்கள் உண்டு, தொலைதூர பயணங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த ராசிக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன், வாழ்வியல் பரிகாரம். சார் உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் இருக்கிற வீட்டை நீட்டாக சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வீட்டில் இருக்க பழைய துணிமணிகள் தூக்கி வெளியே போடுங்க. இதுவே வாழ்வியல் பரிகாரம். ஆன்மீக பரிகாரம் என்னென்னா, உங்களுக்கு 20 அடி உயரமாக இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் கல்லுப்பட்டில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுங்க. அவ்வளோ கருணை கடலாக இருக்கார். தன் இடது கால தாமரை மீதும் வலது கால காகத்தின் மேலும் வைத்து அமர்ந்திருக்க சனி பகவானை ஒரு முறை சென்று வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக வாழ்வில் சிறக்கின்ற காலகட்டம் வந்துடும். கடகராசி அன்பர்களே, கடமையும் கண்ணியும் கொண்டவர்கள், முதல்ல உங்களுக்கு தான் நல்ல விஷயம் இந்த சனி பயிற்சினால. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 9க்கு விலகுவதே உங்களுக்கு கட்டியிருந்த கண்கள் திறந்து விட்ட மாதிரிங்க. அடைபட்ட கதவுகள் திறக்கின்ற மாதிரி, சொர்க்கவாசல் திறக்கதோ இல்லை, என் வாழ்க்கை திறந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு வாழ்வில் வளர்ச்சி காலம் வருது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து சனி மாறினவுடனே ஃபஸ்ட்டு பிடிமானம் கிடைக்குது. முதல்ல வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்குது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நிறைய பேர் வெளிநாட்டு வாய்ப்பும் கொடுப்பா. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கடகம்னு சொல்லுவோம். இப்போ கடகம் சம்மந்தப்பட்டது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவமான வாய்ந்த ராசி. அப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருகிற காலகட்டம் தமிழ்நாடும் சிறப்படையும். இப்போ ராசி மக்கள்துவம் பார்க்கும்போது முதல்ல திருமணம் அமைப்பு உண்டு. திருமணத்தில் ஒரு சிலர் திருமணமே இல்லை தட்டி போனவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ முதல் திருமணம் பண்ணும்போது ராகு கேது பரிகாரங்கள் 2 8 இருப்பதால் கவனமாக பரிகாரம் செய்துவிட்டு பண்ணுங்கள். ஆனால் 2வது திருமணத்துக்கு இறைவனாக வித்திடிக்கிறான். இந்த ராசிக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட யோகம் வருதுங்க. பொதுவாகவே இடமோ வீடோ கையில் இருக்கிற பணத்தை வண்டி வாங்குறாங்க, கார் வாங்கினா, ஒரு சிலர் இப்போ அப்ளை பண்ணியிருப்பாங்க, இப்போ தான் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யோக பலனாக இருக்குது. சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் கூட்டு வகையில் அற்புதமாக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக மேல் நோக்கி வருவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு இறைவன் அருளால் அற்புதமாக இருக்குங்க. ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் இருக்குங்க. இதென்னா, தந்தைக்கு திதி கொடுக்காதவர்கள் திதி கொடுத்துக்காங்க ஃபஸ்ட். 2வது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கங்க. நீங்கள் வழிபட வேண்டியது திருவானைக்காவலுக்கு அகிலாண்டேஸ்வரி அந்த சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற சனீஸ்வரத்தில் சேஷ்டா தேவியுடன் இருக்கிற சனீஸ்வர சன்னதி பகவானுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். இந்த சனி பயிற்சி நடந்த பின் உங்கள் வாழ்க்கையே திருப்பு முனையாக மாறிடுங்க. முதல்ல அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் இருந்த சனி பகவான் கண்டகச்சனி மாதிரி அஷ்டமச்சனி வருது. ஆக மொத்தம் எப்போ சார் விடிவு காலம்? நிச்சயமாக ஒன்றுங்க. 8ல் சனி வந்தால் உங்கள் வாழ்வில் எட்டாத விஷயம் எட்டும். அது என்னென்னா, புத்திக்கு ஃபஸ்ட்டு எட்டுங்க. இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்த பிடிப்படாத புலப்படாத விஷயங்கள் புரிதல் ஏற்படுகிறது. முதல்ல உங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. புதுசாக படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு, சார் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை படிக்கணும், ஒரு கமிட்மெண்ட்டை இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. நிறைய பேர் விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, ட்ராவல் சம்மந்தப்பட்டது, கலைத்துறையினர், இந்த மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோக காலம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன, 8ல் சனி பகவான் வரும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டு பொதுவாக கையிருப்பு பணம் தான் செலவாயிரும். குறிப்பாக சேர்த்து வைக்கிறது. இதே காலகட்டத்தில் தான் ஒரு யோகம் கொடுக்குது. என்னென்னா, நீ இடம் வாங்கிக்க, வீடு வாங்கிக்க. அப்போ இடம் வீடு சொத்து பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கிற அற்புத காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய இதில் ஒன்றே ஒன்று கவனிக்கணும், பெரிய கடனை வாங்கி பண்ணக்கூடாது. ஏன்னா 8ல் சனி இருக்கும்போது அளவான கடனாக இருந்தால் தப்பிச்சிடுவீங்க, பெரிய கடனாக இருந்தால் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இதை பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு 5ஆம் வீட்டு குரு பார்வை இருப்பதால் குழந்தை சம்மந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கும். சார் திருமணம் எப்படி சார்? திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனம். ஏன்னா 7க்குரிய 8ல் இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்டு 1க்கு 2 முறை விசாரித்து செய்ய வேண்டும். 7ல் இன்னும் ராகு பகவான் இருக்கிறார். நிறைய கிரகங்கள் வேற கூடி கொண்டு இருக்குது. இப்போ திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் என்னைக்கு குரு பகவான் வராரோ அப்போ தான் ஆரம்பிக்கணும். அப்போ இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, வரனை விசாரித்து செய்ய வேண்டிய கால சூழ்நிலை. அப்போ இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாமா, தெரியாத விஷயத்தில் இறங்கக்கூடாது. நிறைய பேர் தெரியாத விஷயத்தில் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்க்க வேண்டிய கால சூழ்நிலை. கண்ணு பல்லு உடம்பு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். சார் எங்களுக்கு ஏதாவது கோயில் பரிகாரம் இருக்கா, ஒரு விடிவு காலம் இருக்கா? முதல்ல வாழ்வியல் பரிகாரம் பண்ணுற பாருங்க.
உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட்டை நீங்களே க்ளீன் பண்ணுறதே ஃபஸ்ட்டு விடிவு காலம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது கழிவறையை சொல்லும். அங்கே சனி பகவான் வரும்போது அங்கே க்ளீன் பண்ணும்போதே முதல் இது. உடல் வியர்த்தால் சனி பகவான் உங்களுக்கு உற்ற நண்பனாக மாறிடுவார். இதற்கு கோயில் பரிகாரம்னா, அதாவது கும்பகோணம் அருகில் நன்னிலம்னு ஒரு இருக்குங்க. அது பக்கத்தில் இருக்க ஸ்ரீவாஞ்சியம் அந்த கோயில். ஸ்ரீவாஞ்சியம் கோயில் ஏன் சிறப்புனா, அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாரும் விநாயகரை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போவோம். அந்த கோயிலில் யமதர்மனை கும்பிட்டுட்டு உள்ளே போகிறோம். இப்போ ஆயுள் ஸ்தானத்தில் நிற்கின்ற சனி பகவான் யமதர்மனை கும்பிட்டுட்டு போகும்போது குப்த கங்கையில் நீராடும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாவத்தை போக்கி புண்ணியத்தை அருளும் ஸ்தலமாக இருக்கின்ற நிச்சயம் சென்று வாருங்கள். வாழ்வில் ஒரு சிறப்பு அம்சம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி என்ன செய்ய போகுது சார்? உங்கள் ராசிக்கு ஏழில் சனி வருதே சார், இது கண்டக சனிங்கிறாங்க, பாதிப்பை கொடுக்குமா? சாதகமும் இருக்குங்க. ஒரு மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் இருக்காதா? ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை பேசுவோமே, ஏன் மைனஸ் நோக்கி போவோம்? முதல்ல உங்கள் ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, கடனில் இருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. கடனில் தளித்தவரை தூக்கிவிட இறைவன் அருள்கிறார். சார் கடனுக்காக இடத்த விற்றேன், சொத்தை விற்றேன், அது நகையை விற்றேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போலாம் படாதபடி விடுவாங்க, ஏன்னா இன்றைக்கி விற்கிற நகை ரேட்டுக்கு. அப்போ உங்களுக்கு கடனிலிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு வருது. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் சார், கடனை மீண்டு வந்து சொத்து சுகம் வீடு இடம் வாங்க ஒரு அமைப்பு வருது. இந்த வீடு இடம் வாங்கும்போது கவனிக்கணும், ஏழில் சனி பகவான் அடுத்தது கொஞ்ச நாள் அஷ்டமச்சனியாக வந்துடுவார். அப்போ அகலக்கால் வைக்காமல் உங்களுக்கு ஆசைக்கு வேணாமல் தேவைக்கு தகுந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் காதல் திருமணம் மலர வாய்ப்புண்டு. ஏழில் சனி இருக்கே, திருமண தடைன்னு சொல்லிடுவாங்க. ஏழில் சனி இந்த திருமண தடை இல்லை, திருமண தாமதம், டிலே பட் நாட் டினைட் அப்படின்னு சொல்லணும். இப்போ கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் பொதுவாக ஏழில் சனி பகவான் வரார், 7ஆம் அதிபதி சனி. அப்போ திருமணம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமாக திருமணம் உண்டு. காதல் திருமணமாக இருக்கும். திருமணத்தில் சிறு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பார்க்கணும். 2வது திருமண வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. 10ல் குரு பதவி நாசங்கிறாங்க சார். 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம், குழந்தை இல்லாத குழந்தை வந்துடும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வந்துடும், வயதானவங்களுக்கு தாத்தா பாட்டி ஆகி கொடுத்துரும், அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் நிச்சயமாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு. நாமக்கல் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு முறை சென்று வந்தால் அதற்கு ஏத்தாப்புல இருக்கிற நரசிம்மரை வழிபட்டு பாருங்கள், உங்கள் வாழ்வில் வெற்றிகரமாக மாறிவிடும். துலாம் ராசி அன்பர்களே, சனிப்பயிற்சி செய்யும் ஜாலங்கள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல சனிப்பயிற்சினால உங்களுக்கு குரு பலனோடு இருக்கீங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் வரார். முதல்ல வேலை இடத்தில் ஒரு மாறுதல் உண்டு. வேலை செய்கிறதுல தொந்தரவு கொடுத்தவங்க யார், நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். பிரச்சனை கொடுத்தவங்க விலகி விடுவார்கள். எதிரியை வெல்லும் ஸ்தானமாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சனி வரும்போது உடல் நோய் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இத்தனை நாளாக டாக்டருக்கே கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தது, இதாங்க பிரச்சனை, இதை பார்த்துக்கங்க, சரி பண்ணிக்கங்கன்னு சொல்கிற மாதிரி. குறிப்பாக உணவு கட்டுப்பழக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. எண்ணெய் பலகாரங்கள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரிலாம் ரொம்ப ஆணோ பெண்ணோ இருவரும் பார்த்துக்கணும். எந்த அப்டமன் பிரச்சனை, குடல் சம்மந்தப்பட்ட தொற்று இருந்தால் பிரச்சனை உடனே பார்க்கணும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, சுப தகவல் வருதுங்க. சார் திருமணம் இருக்கா இல்லையா, ரொம்ப நாள் பார்த்துட்ருக்கோம் சார், திருமணம் அமையுமா? நிச்சயமாக திருமண அமைப்பு உண்டு. சுப தகவல்கள் வருகிற காலகட்டம். வேலையில் ஒரு மாறுதல் உண்டு. அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாடு வேலை, வெளியூர் வேலைன்னு சொல்லுவாங்க, அதுவும் அமைப்பு உண்டு. ஆனால் வேலையில் கடனை அடைக்கிறதுக்கு வழி பிறக்குது. அதே மாதிரி வேலையில் கற்றுக்கிற அம்சம் வருது. ஒன்று கவனமாக இருக்கணும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் மனசை குழப்படி கொடுத்துட்ருப்பார். திடீர்னு ஷேர் மார்க்கெட் தோணும், பல விஷயத்தை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க. கவனம், அது உங்களுக்கு தேவையற்றது. தொழிலையும் வேலையும் மட்டும் பார்த்து முன்னேறி கொண்டே இருந்தால் செழிப்படைவீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் தெரியாத விஷயம், லாங் டேர்ம் ட்ரேடு வேண்டாம் முக்கியமாக. இப்போ நான் என்ன சார் வழிபாடு பண்ணிக்கிறது? உங்கள் ராசிக்கு பிரசித்தி பெற்ற கோயில் என்ன? திருநள்ளாறு கோயில் தாங்க. திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு வழிபாடு சென்று வர உங்கள் வாழ்வில் வெளிச்சபரகமாக ஆகிறது. 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுக்கு வாழ்வில் வழிவிடுகிறார்னே சொல்லலாம். அப்போ வாழ்வில் சிறக்க இது மிகுந்த பரிகாரம். எண்ணெய் பலகாரத்தை மட்டும் தவிர்க்கணும், இதுவே ஒரு பரிகாரம் ஆயிடும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் செய்யும் யோக பலன்கள் என்ன? பொதுவாக உங்களுக்கு அஷ்டம சனியை காக்கிறதே சனி பகவான் சொல்லலாங்க. முதல் இந்த ராசிக்கு நல்ல பலனுங்க. சார் திருமணம் இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லிடுங்க. முதிர் கன்னியாகவும் முதிர் கண்ணனாகவும் இருக்கிற பல பேர்த்துக்கு திருமண பாக்கியத்தை சனி பகவான் கூட. அஞ்சில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு விருப்பப்பட்ட திருமணம், மனதுக்கு பிடித்த திருமணம் கொடுக்கக்கூட காலகட்டம். அதே குழந்தை இல்லாதவங்களுக்கு சனினா 5ல் இருந்தால் குழந்தை இல்லைம்பாங்க. ரெட்டை குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். குழந்தை தாமதமாக இருக்கும், ஆனால் வந்துடும். அப்போ ரெட்டை குழந்தை பிறக்க வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு. அப்படி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ குழந்தை ரீதியாக நல்லாயிருக்கு. இந்த நேரத்தில் முதலீடு செய்ய துணிவார்கள். சார் கையில் காசு வந்தால் விரயமாயிரும் போல் இருக்குது, சின்ன சின்னதாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், சிறுக சிறுக சேர்க்கின்ற காலகட்டம் இருக்குது. இந்த ராசிக்காரங்க முதல்ல சார் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் எண்ணங்கள் வந்தாச்சு. உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு இடம், வீடு, வண்டி வாகனம் தேவைக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். பொதுவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம். 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க. பாவிங்கிற
கேதுவே இருக்கார். அப்போ இம்போர்ட் சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முன்னேற்றம் செய்யும்போது அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 9க்கு மாறும்போது உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள், வில்லங்கங்கள் இருந்த பிரச்சனைகள் தீர்வுவது, வாழ்வில் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும். அரசாங்க வகையில் சாதுரியமான விஷயங்கள் ஏற்படுகிற காலகட்டம். அப்போ நல்வாய்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக குறிப்பாக திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விழுப்புரத்துலேருந்து திருப்போரூர் அந்த போகிற வழியில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்தால் மிகுந்த வளர்ச்சி அடையும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியில் என்ன செய்கிறார்? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு 3லேருந்து மாறுறார். சார் அர்தாஷ்ட சனியாக இருக்குமா, கண்டகச்சனியாக இருக்குமா, பல குழப்பங்க. அர்தாஷ்ட சனி தான். ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பார்ப்போம். சார் எங்கள் வீடு ரொம்ப நாளாக புதுப்பிக்காமல் இருக்கும். அப்போ வீட்டில் பழையன கழிதல் புகுதல் மாதிரி வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், பழைய விஷயங்கள், பழைய துணிமணிகளை தூக்கி போடுறது, சுத்தப்படுத்துறது, வீட்டை பராமரிப்பு செய்ய வாய்ப்புண்டு. சார் வண்டி வாகனம் வச்சுருக்கோம், செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாமா, செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கலாம், நிச்சயமாக அமையும். பூர்வீக ரீதியான சொத்துக்களில் இறந்தவர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருகிற காலகட்டம். அப்போ ஒரு சில தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சார் பூர்வீக தலைமுறையாக பண்ண தொழில், ரொம்ப முதல்ல ஒரு தொழில் பண்ணேன், அந்த தொழில் விட்டுட்டேன், திருப்பி அந்த தொழில் தொடங்கலாமா? இப்போ தொழில் ரீதியாக வருமான ரீதியாக வர வாய்ப்புண்டு. சார் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் துறை சம்மந்தப்பட்டாங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டருக்கு யோக பலன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு பலன் வந்தாச்சு. திருமணத்தை சொல்லவா வேண்டும். திருமண பலன்கள் நிச்சயமாக இருக்குங்க. திருமணத்தில் ரீதியாக பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கா இல்லையான்னு குழப்பம் வந்தது. இப்போ திருமண காலகட்டம் வந்தாச்சு. இப்போ ஒன்று பார்க்கணும். சனி பகவான் 4லேருந்து 6, 10, 2 கனெக்ட் பண்ணும் பொழுது திருமணத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் சின்ன மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புண்டு. பொறுமையாக பார்த்தால் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் நின்று கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் மட்டும் கவனம். இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக தேனி மாவட்டத்தில் இருக்க கொச்சனூரில் இருக்கிற சனீஸ்வரனை, இந்த காவல் தெய்வத்தை வழிபட்டு சனீஸ்வரர் வழிபட்டு வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் விலகி சந்தோஷம் பெருகும். மகர ராசி அன்பர்களே, சார் எங்கள் வாழ்க்கையில் இந்த சனீஸ்வர பகவான் என்னதான் பண்ண போகிறா, சனி பயிற்சி யோகமாக இல்லையா? முதல்ல உங்கள் 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு மாறுறார். அப்போ தன யோகம் உண்டு, கமிஷன் வகையில் வருமானங்கள், வரவேண்டிய பணங்கள், சீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் உண்டு, தகவல் வழியில் பணம் உண்டு, உழைக்காத வருமானத்துக்கு வர அம்சம் உண்டு. 3இல் இருக்கிற சனி பகவான் 5 கனெக்ட் பண்ணுவார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், பொருளாதார விருத்திக்கு இந்த அம்சம் அற்புதமாக இருக்குங்க. லாபஸ்தானத்தை பாருங்க. அப்போ பொருளாதார விருத்தி உண்டு, வளர்ச்சிகரமான காலகட்டம். இதில் ஃபஸ்ட்டு சிறப்பு என்னென்னா 7.5 சனி விலகுனா உங்களுக்கு சொல்லவா வேணும். 7.5 சனி விலகிறதே பெரும் மூச்சாக, அப்படியே உங்களுக்கு வாழ்வில் ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி சந்தோஷம், பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் இந்த ராசிக்காரங்க பாவங்க, தன்னோட 7.5 வருஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண ராசி இந்த மகர ராசி. சார் வாழ்க்கை இருக்குமா, ஜெயிப்பேனா இல்லையா, கஷ்டப்பட்டுட்டேனே, அப்படி ஒரு வெளிச்சம் வருது. முதல்ல இந்த ராசிக்கு சொத்து சேர்க்குற யோகம் உண்டு, கௌரவம் கிடைக்குது, தன் மனசுக்கு முடியுங்கிற எண்ணம் வந்தாச்சு. இப்போ திருமண ரீதியாக உண்டு, குழந்தை பாக்கியங்கள் உண்டு, சொத்து சுகங்கள் சேர்க்க வாய்ப்புகள் உண்டு, வெளிநாட்டு வாய்ப்பு, வேலை விஷயத்தில் நல்லாயிருக்கு. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ IELTS TOEFL இந்த மாதிரி எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கும் அற்புதமாக இருக்குது. இந்த UPS சம்மந்தப்பட்ட எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் யோக பலன் உண்டு. ஆக வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் அனைத்தும் இந்த ராசிக்கு தங்கு தடையின்றி கொடுக்க இந்த இறைவன் உங்களுக்கு பண்ணுறான், அருள் செய்கிறானே சொல்லலாம். சார் இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் சார், என்ன சார் பண்ணலாம்? அப்போ சுயம்புவாக இருக்கிற சனீஸ்வரர், எங்கள் ஊர் அருகில் எந்த ஊர் வேணால் இருக்கலாம், 3ஆம் இடத்தில் சனி வந்தாலே சுயம்புன்னு அர்த்தங்க. சுயம்புவாக வந்த எந்த ஒரு சனீஸ்வரன் வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வெளிச்சம், வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, முதல்ல ஜென்மசனி விலகுதுன்னு பெருமைச்சு விட்டுக்காங்க, சந்தோஷப்பட்டுக்காங்க. சார் 5 வருஷம் கடந்துட்டேன் சார், இன்னும் 2.5 வருஷம் தான் சார், கிணற தாண்டிட்டீங்க, ஒன்றும் கவலையே இல்லை. முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம், மனசு சந்தோஷமாகுது, முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பும் உண்டு, குழந்தை பிறப்பும் வாய்ப்பு இருக்குது, புகழ் பெறுகிற காலகட்டம். சார் என் சம்பளத்துக்கு உழைக்கிறதுக்கு தகுந்த ஊதியம் இல்லை, படுற கஷ்டத்துக்கு தகுந்த குடும்பத்தில் ரெஸ்பான்ஸ் இல்லை, இப்படி நினச்சவங்களுக்கு முதல்ல உடல்நிலை மாறும், பாப்புலாரிட்டி கிடைக்குதுங்க. இந்த நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், இடம் வாங்குறது, வீடு வாங்க திடீர்னு தோணும், பிளானே பண்ணாமல் தோணும். பூர்வீகையான சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதான் அமைப்பு வருது சார், பண்ணிக்கலாமா, இந்த விஷயம் நடக்கும். இந்த ராசிக்காரங்க திருமணத்தை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நேரில் கேது பகவான் இருக்கிறனால, ராசியில் ராகு கேது சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்துவிட்டு பண்ணால்தான் நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் விலகிற காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் சூட்சம விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். சார் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் 4ஆம் இடம் ஒன்றா இருக்குது. அப்போ தாய் தந்தையின் உடல்நிலைகள் கொஞ்சம் பார்க்க வேண்டி வரும். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கறனால பொருளாதார விருத்தி, தனதானிய விருத்தி அற்புதமாக இருக்கும். 2இல் சனி பகவான் வந்தால் யோகம் என்ன தெரியுங்களா? அதாவது திரு ரஜினிகாந்துக்கு 2இல் சனி தான்,
அந்த அம்பானி, பழைய அம்பானி சொல்கிறேன், அவருக்கும் 2ல் சனி தான். அப்போ கோடீஸ்வர யோகம் வருகிற காலகட்டமாக இருக்குது நிச்சயமாக. சார் இன்னும் ஜெயிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கும்பகோணம் அருகில் திருநறையூர், அந்த திருநறையூர் அந்த கோயிலில் இருக்கிற சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா குடும்ப சனீஸ்வரர். அதாவது சனீஸ்வரர் தன் 2 மனைவி 2 குழந்தையோடு இருக்கிறது. அப்போ 2 குழந்தை தான், ஒன்று மாந்தி குளிகன், குடும்ப சனீஸ்வராக இருக்கார். அந்த கோயிலுக்கு சென்று ஒரு முறை வந்தால் இந்த சனி உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார குடும்பம் அனைத்தும் விருத்தி கொடுக்குற சனியாக மாறிவிடுவார். மீன ராசி அன்பர்களே, பொதுவாக நிறைய பேர் பயன்படுத்தின ராசி இந்த ராசி. சார் சனி பயிற்சி வருது, ஜென்ம சனி ஆயிடுச்சு, வாக்கியப்படி திருக்கணிதப்படி. முதல்ல பயப்படாதீங்க. சனி வந்தால் கமிட்மெண்ட்டு. சனி உங்களுக்கு கொடுக்குற சனி ஒரு சில விஷயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது பொங்கு சனியாக மாறிட்டா கொடுத்து தள்ளிடுறாருங்க. முதல்ல சனி வாகனம் உங்கள் ராசிக்கு வந்தால் வாழ்வில் தவறவிட்ட வாய்ப்பை மீண்டும் கொடுக்கிறார். அப்போ நான் என்ற அகந்தை இருந்தால் தண்டிப்பார். இப்போ பொதுவாக உங்களுக்கு புது வாய்ப்புகள் கொடுப்பார். புது டெக்னாலஜி புதுசாக கற்றுக்க வாய்ப்புகள் பிறக்குது. இந்த நேரத்தில் திருமண அமைப்பு வருதுங்க. என்ன சார் சனி வந்தால் திருமணம் வந்துடுமா? சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்கும் காலங்களில் திருமண யோகம் உண்டு. தாமத திருமணம், தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. அந்த ராசிக்கு ரொம்ப அற்புதம் விஷயம் என்னங்கன்னா, நடக்காத தவறவிட்ட வாய்ப்பான பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மேல் நோங்கி வரும். ஒன்றே ஒன்று தெரியும், இந்த ராசி ஃபீனிக்ஸ் பறவை போலங்க, மீண்டும் எந்திரிச்சு வரக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. அப்போ சார் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணேன், நிச்சயமாக உண்டு. இந்த ராசி ஒன்றே ஒன்று பார்த்துக்கணும், மன நெருக்கடி மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. சார் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் குடும்பம் நல்லாயிருக்கும். குழந்தை ரீதியாக அவ்வளோ சொத்து சுகங்கள் சேர்க்க வாய்ப்பு உண்டு. வேலை செய்யும் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிறப்பு நடக்கும். சார் வேலையில் மாற்றலாமா வேணாமா, வெளிநாடு போகலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள், பொதுவாகவே நிறைய டெக்னிக்கல் கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. புது புது விஷயங்கள் உங்களுக்கு புலப்படுகிற காலகட்டம். சொத்து சுகங்கள் அமையும். தொழிலில் விருத்தி ஏற்படுகிற காலகட்டம். உங்கள் லாபாதிபதி உங்களுக்கு வந்தால் நிச்சயமாக லாபத்தை கொடுத்தே தருவார். என்ன, உடல் கொஞ்சம் டயர்டாக ஆகிற மாதிரி உடல் உழைப்பு தேவைப்படும், தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு வேலை இருக்குங்கிற மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது தேனி மாவட்டத்தில் இருக்கிற குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வரர் கோயில். அந்த சனீஸ்வரர் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி காவல் தெய்வத்தை வேண்டிட்டு குச்சனூர் சனீஸ்வரர் வழிபட்டு வந்தால் சுயம்புவாக இருக்கார். ஒரு முறை வழிபட்டு பாருங்கள், வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும். உங்கள் இந்த சனீஸ்வர அம்சம் 7.5 சனி, ஜென்ம சனி எதாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருப்பார்.